ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவுட்டோரில் ஷூட் பண்ண வந்திருக்கோம். எங்கன்னா ஐஎஃப்பி பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஐஎஃப்பி பிராண்ட் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வாஷிங் மிஷின், டிஷ் வாஷர்லாம் அவங்ககிட்ட வாங்கினா நல்லா இருக்கும். ப்ரைஸும் பட்ஜெட்டில் இருக்கும். ஒரு இந்தியன் பிராண்டு. அதே சமயம் ஐஎஃப்பிலேருந்து வந்த இன்வைட் எதுக்காக அப்படின்னா ஃப்ரிட்ஜுக்காக. என்னது ஐஎஃப்பியில் ஃப்ரிட்ஜா அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருந்தது. ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஃப்ரிட்ஜ் வந்து ஐஎஃப்பியில் லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்ல பட்ஜெட்டில். ஸோ இப்போ அதுலேயே கொஞ்சம் அட்வான்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்மார்ட் ஃபீச்சர்ஸோட இந்த ஒரு ஃப்ரிட்ஜை லான்ச் பண்ணியிருக்கோம். வந்து பாருங்க, உள்ள கேமரா வச்சிருக்கோம், இன்னும் நிறைய பார்ட்டி மோட்லாம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃப்ரிட்ஜுக்குள்ள எதுக்கு பார்ட்டி மோட், இந்த மாதிரிலாம் எனக்கும் டவுட் இருந்தது. சரி, கிளியர் பண்ணிடலாம்னு சொல்லி தான் நானும் இங்கே வந்திருக்கேன். ஸோ என்னால இந்த ஃப்ரிட்ஜில் ஃபீச்சர் இருக்கு. ஒரு பட்ஜெட் ப்ரைஸில் இந்த மாதிரி டாப் எண்டில் வரக்கூடிய ஃபீச்சரோட உங்களுக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது லவுடலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க ஃப்ரிட்ஜ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். நார்மலாக நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது வாஷிங் மிஷின் இருக்கிறது தெரியும், அண்ட் அதே மாதிரி மைக்ரோ ஓவன் இருக்கிறது தெரியும். ஸோ இந்த ஒரு சிம்னி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டிலலாம் இந்த மாடல் தான் இருக்கும். நார்மலாக அப்படி வந்து நம்ம கையை ஷேக் பண்ணாலே போதும், ஆன் ஆஃப் ஆகிக்கும். பட் இந்த மாடல் எனக்கு பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. எங்கப்பா இங்கே வரக்கூடிய போக போகிறதுக்கான அவுட்டோரே காணாமேன்னு பார்த்தேன். ஆக்சுவலாக இதையுமே பாருங்கள், ஜஸ்ட் இப்படி நம்ம ஸ்வைப் பண்ணோம்னாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது ஓப்பன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ரியலாகவே பார்க்க செம்ம இனோவேட்டிவாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி திருப்பி நம்ம ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிற மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் கீழே பார்த்தீங்க அப்படின்னா வாஷிங் மிஷின் மாதிரியே ஒரு செட்டப் வச்சிருக்காங்க. ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டிஷ் வாஷரு. ஃப்ரிட்ஜோட ஃபீச்சர்ஸ்லாம் என்ன இருக்குது அப்படின்றத கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நான் இதை சொல்லும் போது என்ன சொன்னேன், இங்கேருந்து சொல்கிற மாதிரி இருந்தால் இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் வருதுன்னு தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். வீட்டுக்கு கொடுத்து விட்டீங்க அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுவேன் அப்படின்னு. சரி, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போ அப்படின்ட்டாங்க. இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதோட ஓவரால் லுக் வைஸ் பார்க்குறதுக்கு செம பிரம்மாண்டமாக நம்ம ஹைட்டுக்கு ஒரு பெரிய ஃப்ரிட்ஜ் எதிர்பார்க்குறவங்களுக்கு செம சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஓவரால் ஃப்ரிட்ஜோட மெட்டீரியல் பார்க்குறதுக்கும் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற ஃபீல் கொடுக்குது. டிசைனுமே நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்கிற ஃபீலை வந்து தாராளமாக கொடுக்குது அப்படின்னே சொல்லலாம். டாப் அண்ட் மாடலில் வரக்கூடிய ஃப்ரிட்ஜ் மாதிரியே டாப் அண்ட் பாட்டமில் டபுள் டோர் ஃப்ரிட்ஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மேலே வந்து ஃப்ரீசராகவும் கீழே வந்து ரெஃப்ரிஜிரேட்டராகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரீசர் ப்ளஸ் ரெஃப்ரிஜிரேட்டர் ரெண்டுத்தோட மொத்த கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா 285 லிட்டர் வால்யூம் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய குடும்பமாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணுற அளவுக்கு பெரிய ஸ்பேஸை தான் கொடுத்துருக்காங்க. நிறைய ஸ்பேஸ் இருந்தால் உள்ள போய் தங்கவா போகிறாங்க, இல்லை நிறைய பொருள் உள்ள வச்சுக்கலாம் அப்படின்ற மீனிங்கில் சொன்னேன். ஃப்ரிட்ஜுக்கு தேவையான முக்கியமான நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. எது ஃபர்ஸ்ட் செகண்ட் போடுறதுன்னு எனக்கே தெரியல, ஒரு ரேண்டமாக போடுறேன். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பாட்டம்ல இருந்தே போயிடலாம். ஒரு சூப்பரான ஃபீச்சர் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த வகையில் இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கண்டெய்னர் பார்த்தீங்க அப்படின்னா நார்மலை விட கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து பெருசாவே கொடுத்துருக்காங்க, நிறைய வைக்க முடியுது. ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி க்ளோஸ்ல வைக்கிறோம் அப்படின்னும் போது அதுல இருக்க வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே வேப்பர் ஆகி மேல இருக்கக்கூடிய இந்த ஒரு கண்டெய்னர் மேல படிஞ்சு திருப்பி வந்து அந்த டிராப்ஸ் எல்லாமே ஃப்ரூட்ஸ் மேலேயே பட்டு ஃப்ரூட்ஸ் கெட்டு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை தடுக்கிற விதமா பாத்தீங்க அப்படின்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க ஃப்ரூட்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னும் போது இந்த மாதிரி ஸ்லைட் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க, தேவையில்லாத வாட்டர் வேப்பர்லாம் இருந்தா வெளியில வந்துடும். ரெண்டாவது, மேல க்ளோஸ் ஆயிருக்கக்கூடிய இந்த ஒரு ட்ரே பாத்தீங்க அப்படின்னா ஹனிகூம் டிசைன்ல வந்து பாட்டம்ல பண்ணிருக்காங்க. இதனால வாட்டர் வேப்பராகி மேல இருக்கக்கூடிய ஏரியால வந்து படிஞ்சாலும் சரி, அது திருப்பி டிராப்ஸ் கீழே விழுகாம வந்து அப்படியே ஹோல்டு பண்ணி வச்சுக்கும். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நானே தண்ணியை ஊத்திட்டு தலைகீழா கவுத்தாலும் கூட கீழே வரவே இல்லை, தண்ணி வந்துட்டு அழகா வந்து ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்குது. அகைன் வெளியில எடுத்து இந்த மாதிரி ஷேக் பண்ணுங்க அப்படின்னா தண்ணி எல்லாம் வெளியில வந்துடும். சைடு விண்டோக்கு வந்தோம் அப்படின்னா பாட்டம்ல 2 வாட்டர் பாட்டில்ஸ் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நல்லாவே லார்ஜ் சைஸாகவும் கொடுத்துருக்காங்க. ஜூஸ் பாட்டில்லாம் வைக்கணும் அப்படின்னா கூட ஸ்பேஸ் நல்லாவே இருக்கு. நெக்ஸ்ட் க்ளோஸ்டா இருக்கக்கூடிய பாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது யூட்டிலிட்டி பின் கொடுத்துருக்காங்க. நார்மலா ஸ்மெல் இந்த மாதிரிலாம் ஏதாவது வர மாதிரியான ப்ராடக்ட் இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் டேரி ஜோன் அப்படின்னு சொல்லி இதையுமே க்ளோஸ்ட்ல கொடுத்துருக்காங்க. சப்போஸ் பால், சீஸ் இந்த மாதிரிலாம் ஏதாவது வைக்கணும் அப்படின்னா கூட இதுல நீங்க வச்சுக்க முடியும். நெக்ஸ்ட் எக் வைக்கிறதுக்கான ட்ரே கொடுத்துருக்காங்க. வேணாம் அப்படின்னா நீங்க நார்மல் யூஸ் கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய ட்ரேல வந்துட்டு முக்கியமான ப்ராடக்ட்டும் மெடிசன் இல்ல டேப்லெட்ஸ் இந்த மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. எதனால அப்படின்றத வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட் இந்த செல்ஃபை பொறுத்த வரைக்கும் நார்மலா 3 தான் இருக்கும், இதுல 4 கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால உங்களுக்கு வேணுன்ற போது இந்த ட்ரேவை யூஸ் பண்றீங்க அப்படின்னா நிறைய அவங்களால வந்து வச்சுக்க முடியும். அண்ட் இதுல யூஸ் பண்ணிருக்கிறது டஃப் அண்ட் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. இதனால நல்லா ஸ்ட்ராங்காவுமே இருக்கும். பெருசா நீங்க பாத்திரம்லாம் வைக்கும் போது இந்த ஸ்கிராச்சஸ் அதெல்லாம் ஆகாம இருக்கிறதுக்கும் இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் அதே மாதிரி கொஞ்சம் வெயிட்டா இருந்தாலும் கூட இது உடையறதோ கிராக் ஆகிற மாதிரியான ப்ராப்ளம் வராது. லுக் வைஸ் பாக்குறதுக்கு டிரான்ஸ்பரண்டாவும் நீட்டாவும் இருக்கிற ஃபீல் கொடுக்குது. ப்ளூ கலர்ல ஒரு ரவுண்டா லைட் கொடுத்துருக்காங்கல்ல, ஸ்மார்ட் லைட் டியோடரைசர் அப்படின்றாங்க. நார்மலா ஃப்ரிட்ஜ்ல வரக்கூடிய தேவையில்லாத ஸ்மெல் எல்லாத்தையுமே இது கண்ட்ரோல் பண்றதுக்கு இந்த லைட் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றாங்க. இதுல வந்துட்டு 360 சரௌண்டிங் கூலிங் இருக்கு அப்படின்ற
அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நார்மலா ஒரு சைடுல இருந்து மட்டும் அந்த கூலிங் உள்ள வராம லெஃப்ட் ரைட் ரெண்டு பக்கமே வந்து ஓபன் கொடுத்திருக்கோம். அந்த சைடுல இருந்து கூலிங் வரனால சீக்கிரமாவும் கூல் ஆகும், எஃபிஷியன்ட்டா எல்லா இடமுமே ஈவனா கூல் ஆகும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. டாப்ல ஒரு மெட்டல் பிளேட் வந்து கொடுத்திருக்காங்க. மெட்டல் பிளேட்டை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே வந்து ஹீட்டோ கூலிங்கோ நல்லா அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். அந்த மாதிரி இது நல்லா கூலிங்கை வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு சப்போஸ் வீட்டில் கரண்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அந்த டைம்ல இந்த மெட்டல்ல இருக்க கூலிங் வந்துட்டு வெளிப்படும் போது ஃப்ரிட்ஜ் வந்து கரண்ட் இல்லாத டைம்ல கூட கொஞ்சம் கூலிங்கை மெயின்டைன் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஃப்ரீசருக்கு வந்தோம் அப்படின்னா டியோ கன்வெர்டபிள் 7-in-1 ஃப்ரிட்ஜ் அப்படின்றாங்க. ஆக்சுவலா மல்டி மோட் ஆப்ஷன் வந்து நிறைய வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரீசருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய மோடு வந்து ஆப்டா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னொரு சின்ன விஷயம் தான், ஆனால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு. நார்மலா ரெஃப்ரிஜரேட்டரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா லைட் எரியும், நம்ம உள்ள என்ன இருக்குன்றதை ஈஸியா பார்த்துப்போம். அதே சமயம் ஃப்ரீசர்ல வந்து எப்பயுமே வைக்க மாட்டாங்க. பட் இவங்க ஃப்ரீசர்லயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறது நல்ல ஒரு விஷயமா இருக்கு. நெக்ஸ்ட் ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு பேனல் பாத்தீங்கன்னா ஈஸி அக்சஸா இருக்கிற ஃபீல் தான் கொடுக்குது. 7 டிஃபரெண்ட் டைப்ல இருக்கக்கூடிய ப்ரீசெட் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலா ஆட்டோ கூல் அப்படின்னு கொடுத்துட்டோம்னா ஃப்ரிட்ஜே வந்துட்டு ஃப்ரீசர் எவ்வளவு டெம்பரேச்சர், ரெஃப்ரிஜரேட்டர் எவ்வளவு இருக்கணும்ன்றதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கும். உங்களுக்கு எந்த கவலை இருக்கணும்னு தேவையில்லை. அண்ட் ரெண்டாவது இந்த டர்போ ஃப்ரீஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணீங்கன்னா ஃப்ரீசர் குயிக்காவே பாத்தீங்கன்னா உள்ள இருக்க பொருளை வந்து ஃப்ரீஸ் பண்ணிரும். குயிக்கா ஐஸ் கியூப்ஸ்லாம் மேக் பண்ணோம் அப்படின்னா 1 ஹவர்லயே ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ட்ரே வந்து பாத்தீங்கன்னா ட்விஸ்ட் ஐஸ் ட்ரே. நார்மலா தண்ணி ஊற்றி வச்சுட்டு இந்த 1 ஹவர் கழிச்சு நீங்க ஐஸை வந்து ஒன்னொன்னா எடுக்கணும் தேவையில்லை. சைட்ல இருக்க இதை மட்டும் அப்படி ட்விஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா போதும், ஐஸ் கியூப்ஸ் எல்லாமே கீழே இருக்க கண்டெய்னர்ல வந்து சேவ் ஆயிரும். நெக்ஸ்ட் கீழே இருக்கக்கூடிய ரெஃப்ரிஜரேட்டருக்காக டர்போ கூல் மோடு வந்து கொடுத்திருக்காங்க. இதை எனேபிள் பண்ணீங்கன்னா பார்ட்டி மோடுன்னு சொல்றாங்க. ஒரு பார்ட்டி நடக்கும்போது கண்டிப்பா அதிகமாக கூல் ட்ரிங்க்ஸ் தேவைப்படும், ஐஸ் வாட்டர் தேவைப்படும். ஸோ ஃப்ரிட்ஜில் இந்த மோட சூஸ் பண்ணிட்டு வைக்கிறோம் அப்படின்னும் போது குயிக்காவே ரெடி ஆயிரும். அதுக்காக தான் இந்த மோடு. ஸோ ஃப்ரீசர்ல இருக்க ஒரு பொருளை எடுத்து வெளியில வச்சு யூஸ் பண்ணோம் அப்படின்னாலே அரை மணி நேரத்துக்கு மேல ஆயிரும், அது கூல் ஆகி நார்மல் டெம்பரேச்சருக்கு வரதுக்கு. ஸோ அதுக்கு பதிலாக இந்த மைல்டு ஃப்ரீசர் ஆப்ஷனை சூஸ் பண்றீங்க அப்படின்னும் போது உள்ள இருக்க பொருள் வந்து ரொம்ப ஃப்ரீஸ் ஆகாம ஒரு நார்மலான ஃப்ரீஸ்லயே இருக்கும். ஸோ உங்களுக்கு வெளியில எடுத்து யூஸ் பண்றதுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் மோட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் பார்ட்டி எல்லாம் இருக்கு, நிறைய ஐஸ்கிரீம் வச்சிருக்கீங்க, ரொம்ப ஃப்ரீஸ் ஆயிடக்கூடாது, அப்படியே எடுத்து சாப்பிட்ற அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா இந்த மோடு சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் குறிப்பா வெளியூர்லாம் போறோம் அப்படின்னும் போது ஃப்ரிட்ஜ் அந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படாது. அதுக்காக வெக்கேஷன் மோடுன்னு சொல்லிட்டு பவர் சேவர் மோடு கொடுத்துருக்காங்க. இதை எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃப்ரிட்ஜ் வந்து அப்படியே நார்மலாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கும். உங்களுக்கு பவர் கன்சப்ஷன் வந்து ரொம்ப அதிகமாக எடுத்துக்காது. சப்போஸ் இந்த பவர் சேவர் மோட ஊருக்கு போறதுக்கு முன்னாடி எனேபிள் பண்ணாம போயிட்டீங்க அப்படின்னாலுமே இவங்களோட மொபைல் ஆப் மூலியமாவே பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய எல்லா மோடுமே சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஈஸியா எங்க இருந்து வேணா மாற்ற முடியும். நெக்ஸ்ட் ஃப்ரிட்ஜோட டெம்பரேச்சர் மேனுவலா செட் பண்றதுக்கும் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் சைட்ல இருக்க இந்த பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா டிஸ்பிளேயுமே கொடுத்துட்டாங்க, எவ்வளவு டெம்பரேச்சர் மாறுது அப்படின்றதையும் லைவாவே நம்ம பார்த்துக்க முடியும். அதே சமயம் ஃப்ரீசருக்கு பாத்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளேயே வந்து லோ ஹை மீடியம்ன்ற செப்பரேட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்க மேனுவலாவுமே உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்க செட் பண்ணிக்க முடியும். மேனுவலா செட் பண்ணிட்டு வெளியில இருக்கக்கூடிய அந்த ஆட்டோமேட்டிக் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி நீங்க வந்து ப்ரீசெட் பண்ணலாம் அப்படின்றத செப்பரேட்டா ஒரு மேனுவல் உள்ளே ஒட்டியிருக்காங்க. அதை பார்த்துட்டு நீங்க தெளிவா வந்து செட் பண்ணிக்க முடியும். ஸோ இதுல ஒரு ஹைலைட்டான ஃபீச்சரா இவங்க சொல்றது உள்ள கேமரா இருக்கு அப்படின்றது தான். அதுவும் குறிப்பா இவங்க கொடுக்கக்கூடிய பட்ஜெட்ல வேற எந்த பிராண்ட்லயும் கேமராலாம் வரல அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த கேமராவை நீங்க அக்சஸ் பண்றது மொபைல் மூலியமா மட்டும்தான் பண்ண முடியும், இவங்களோட ஆப் மூலியமா. இந்த செட்டப் எல்லாமே பாத்தீங்கன்னா அவங்களே உங்களுக்கு பண்ணியும் கொடுத்துருவாங்க. இந்த ஆப் மூலியமா நீங்க 2 விஷயம் பண்ண முடியும். ஒன்னு ஃப்ரிட்ஜை எங்க இருந்து வேணாலுமே மோடு சேஞ்ச் பண்றது, டெம்பரேச்சர் சேஞ்ச் பண்றது ஆப் மூலியமாவே பண்ணிக்கலாம். ரெண்டாவது கேமரா ப்ரிவியூ தான். லாஸ்டா ஃப்ரிட்ஜை வந்து நீங்க எப்போ ஓபன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்றீங்களோ க்ளோஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜோட விண்டோ வந்து ஒரு ஃபுல் போட்டோ எடுத்து வச்சுக்குது. சப்போஸ் நீங்க வெளியில ஷாப்பிங்லாம் போறீங்க, மெடிசன் ஏதாவது ஒன்று வாங்கணும் அப்படின்ற பட்சத்தில் ஃப்ரிட்ஜுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத இந்த ஆப் ஓபன் பண்ணீங்க அப்படின்னா அந்த போட்டோலயே வந்து பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலா எனக்கு டெமோவும் பண்ணி காமிச்சிருந்தாங்க அவங்களோட IFB பாயிண்ட்லயே. இப்போ ரீசன்ட் டேஸ்ல இந்த AI வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கு அப்படின்றனால இவங்களுமே அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க. AI ஸ்மார்ட் சென்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கு. இது மூலியமா நம்ம ஃப்ரிட்ஜுக்குள்ள என்னெல்லாம் பொருள் இருக்கு அப்படின்றத அதுவே அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம ஃப்ரிட்ஜை வந்து கூல் பண்ணி கொடுக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஃப்ரிட்ஜுக்கு முக்கியமே அதுல இருக்கக்கூடிய அந்த கம்ப்ரஸர் தான். அந்த கம்ப்ரஸருக்கு 10 இயர் வாரண்டி கொடுக்குறாங்க. ஓவராலா இந்த ஃப்ரிட்ஜ் ப்ராடக்ட்டுக்கான வாரண்டி வந்து 1 இயர் கொடுக்குறாங்க. ஓவராலா பார்க்கும்போது கேமராவா இருக்கட்டும், இன்ஸ்டன்ட் நிறைய மோடா இருக்கட்டும், எல்லாமே வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்கிற மாதிரி நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் கூட பெட்டராகவே இருக்கு. இதோட பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது லான்ச்சுக்கு முன்னாடியே டெஸ்ட் பண்ண கொடுத்தனால எக்ஸாக்டான பிரைஸ் என்ன அப்படின்றது தெரியல. பட் பிராண்ட் வந்துட்டு மற்ற பிராண்டை கம்பேர் பண்ணும்போது நாங்கள் இருக்கிற எல்லா ப்ரீமியமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துமே நல்ல பட்ஜெட்டில் தான் லான்ச் பண்ண போகிறோம். நாங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்ட்கான லிங்க்கும் ப்ரைஸும் ஆட் பண்ணுறேன். செக் பண்ணி பார்த்துட்டு இந்த ப்ரைஸுக்கு இது எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ற உங்களோட கருத்தையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ மீட் பண்ணலாம். பாய்.